மெயின் பி காக்ரோச், நானும் காக்ரோச் தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொற்றொடர் காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி, பிஜேபிக்கு எதிராக சிஜேபி நல்லா இருக்குல்ல. இந்தியாவை சும்மா புரட்டி போட்ட ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் அப்படிங்கிறத விட வருங்கால பார்ட்டி அப்படின்னு கூட வேணால் சொல்லலாம். இந்த சிஜேபி ஏன் உருவாக்கப்பட்டுச்சு? இந்தியாவினுடைய அரசாங்கம், பிஜேபியினுடைய அரசாங்கம் இந்த சிஜேபியை பார்த்து ஏன் பயப்படுறாங்க? அங்கே இருக்கக்கூடிய மக்கள், இளைஞர்கள் என்ன பேசுகிறாங்க? தமிழ்நாட்டிலையும் நானும் கரப்பாம்பூச்சி தான் அப்படின்னு சொல்லி நிறைய பதாகைகளை பார்க்க முடிகிறதே, அதற்கான காரணம் என்ன இப்படின்னு சொல்கிற என்டையர் டீட்டெயில்ஸை தான் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு பக்கம் எலெக்ஷன் அரசியல் அப்படின்னு சொல்லி வரும்போது இன்னொரு பக்கம் வார், உலக அரசியல் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் ரொம்ப ஷேக் ஆகுது, வாலட்டைலாக இருக்குது. நிறைய பேர் அவங்களுடைய ஜாபை லூஸ் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் யார் இன்ஃபர்மேஷன் வாரில் அதிகமான வின்னராக இருக்காங்கன்னா கரெக்டான டூலை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் மட்டும்தான். அதனால தான் இப்போ ஏஐ உலகத்தில் ஒரு பெயர் ரொம்ப பெரிய அளவில் பிரம்மாஸ்திரமாக அறியப்பட்டு வருகிறது. அது வேறு எதுவுமே கிடையாது, கிளாட். இந்த கிளாடை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் கொடுக்க வேண்டிய அவுட்புட்டை ஒரு சில மணி நேரங்களே உங்களால் கொடுத்துட முடியும். இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருந்தீங்க, உங்கள் கிளைண்ட் ஒரு வாரத்தில் ஒரு டீம் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் ஒரு சில மணி நேரங்களில் ஓரிரு நாட்கள்லேயே செஞ்சு முடித்து அவங்கக்கிட்ட அதை சப்மிட் பண்ணிடலாம். உங்களுக்கான டைமை நீங்கள் சேவ் பண்ணலாம். அடுத்த கிளைண்ட், அடுத்த இன்கம் அப்படிங்கிறத போயிடலாம். இல்லை நீங்கள் ஒரு ஃபவுண்டராக இருந்தீங்கன்னா ஒரு டீம் செய்ய வேண்டியதை டெடிகேட்டராக ஒரு கிளாடை யூஸ் பண்ணி ஒரு சில நாட்கள்லேயே ஒரு சில மணி நேரங்களே அதனுடைய அவுட்புட்டை எடுத்து உங்களுடைய டைமை சேவ் பண்ணலாம். ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷனாக இருக்கும், காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்படிப்பட்ட கிளாடை தெரிஞ்சுக்கிட்டனால தான் கூகுளும், மைக்ரோசாஃப்ட், மெட்டா போன்றவங்க எல்லாருமே அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதுக்காக தான் 2 தினங்கள் லைவ் ஒர்க் ஷாப்புக்கு உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த லைவ் ட்ரைனிங் அப்படிங்கிறது சாட்டர்டே சண்டே 10 மணிலிருந்து 7 மணி வரை கிட்டத்தட்ட 16 மணி நேரம் லைவாகவே கம்ப்ளீட்லி ஹேண்ட்ஸ் ஆனாக இருக்க போகுது. நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு ஜாப்லேருந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபவுண்டராக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கலாம். யாராக இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் பங்கெடுக்கலாம். இன்சைட் த ஒர்க் ஷாப் நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னா, டூ ஹவர்ஸ் ஆஃப் ரிசர்ச் இன் மினிட்ஸ் யூசிங் கிளாட், build tools and dashboard without writing a single line of code, create presentation and report automatically, and turn Claude into your permanent intelligent assistant. பொதுவாக இதுக்கு ஒரு 10,000 ரூபாய் வர வரும். பட் நம்முடைய வீடியோ ஸ்பான்சரான அவுட்ஸ்கில் இது உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சைன் அப் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஃபர்மேஷன் வார் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது எந்த டூல் சரியானதாக நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அதுக்கான ஒரு தருணமாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். சிஜேபி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம டெல்லி உயர் நீதிமன்றத்தில் சஞ்சய் துபே அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர், என்னையும் சீனியர் வழக்கறிஞராக நீங்கள் சேர்க்க வேண்டும், அதற்கான ஆணையை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கை தொடர்கிறார். என்னையா இது, சீனியர் வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஆணையை பிறப்பிக்க வேண்டுமா? இது சரியில்லையே அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன வார்த்தை சொல்கிறார் அப்படின்னா, சில இளைஞர்கள் இங்கே கரப்பான் பூச்சிகளைப் போல இருக்கிறார்கள். அவங்களுக்கு வேலை இல்லை, தொழில் இல்லை அப்படிங்கிறதுனால மீடியா, யூடியூப், இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டாகிராம், ஆர்டிஐ ஆர்வலர்கள் இப்படின்னு சொல்கிற பல பெயர்களில் வந்து நம்ம போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்கயா அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்தை தெரிவித்து விட்டார். இதை தெரிவித்தது வேறு யாருமே கிடையாது, நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் தான். நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் வேலையில்லா நபர்களை, அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஐ வழியாக உண்மைகளை கண்டறியக்கூடிய நபர்களை, உண்மையிலேயே இந்த சொசைட்டியில் அவங்களுக்குன்னு மதிப்பு இல்லாத இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி சொசைட்டியால் ஒதுக்கப்பட்ட இளைஞர்களை என்ன சொல்லிட்டாரு, காக்ரோச், பாரசைட் அப்படிலாம் சொல்லிட்டார். இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நாங்கள் வேலை உருவாக்காத இந்த அரசாங்கம் அப்படிங்கிறத எதிர்த்து ஏன் நாங்கள் காக்ரோச்சாக இருக்கக்கூடாது? ஆர்டிஐ மூலமாக உண்மையை கண்டறியக்கூடிய நாங்கள் ஏன் காக்ரோச்சாக இருக்கக்கூடாது? நீ எங்களை கேவலப்படுத்துறதுக்காக காக்ரோச் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமாயா நாங்கள் காக்ரோச் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தாட் பல இளைஞர்களுக்கும் வருகிறது. இது சாதாரண விஷயம் கிடையாது. தொடர்ச்சியாக ஒரே அரசாங்கம் நம்மை ஆட்சி செய்கிறார்கள் அப்படின்னா அவங்க மேலே ஒரு ஃபேட்டிக் அப்படிங்கிறது உருவாகும். அது வந்து எல்லா இடங்களிலுமே வரும். யுத்த செய்திகளை பார்க்கும்போது வார் ஃபேட்டிக் அப்படிங்கிறது வரும். ஒரு கெட்ட செய்திகளை மட்டுமே கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு அந்த தாட்டில் இதுக்கு மேலே இதை கேட்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அழுத்து போவோம் தெரியுமா? அதே மாதிரி தான் ஒரு அரசாங்கம் தொடர்ச்சியாக நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது அந்தளவுக்கு சூப்பராக வேலை செய்துனா மக்கள் கண்டுக்கிட மாட்டாங்க. சின்ன சின்ன நெகட்டிவ் பெருசாக அது மாற மக்களுக்கு அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக மாறும். அதுவும் குறிப்பாக ஜென்சி மக்கள் போராட்டம் அப்படிங்கிறத பல
கிட்ட இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் பார்த்து விட்டது. ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், நேபாளமாக இருக்கட்டும், இங்கே எல்லாத்துலேயுமே பல நேரங்களில் ஜென்சி புரட்சி அப்படிங்கிறது வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஜென்சி புரட்சி அப்படிங்கிறது இந்தியாவில் பெரிய அளவில் இல்லைனாலும் நீ எப்படி எங்களை காக்ரோச்னு சொல்லலான்னு சொல்லி இங்கே இது பெரிய பேசு பொருளாக இருக்கும்போது தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டியாக ஒரு ஜஸ்ட் செட்டையருக்காக, அதாவது அரசியலில் நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கெலாம் பரிதாபங்கள் மாதிரி சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி ஒரு செட்டையருக்காக தொடங்கப்பட்ட ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் தான் இந்த ஜனதா பார்ட்டி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற சிஜேபி. இளைஞர்களுக்காகவே இளைஞர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சிஜேபியினுடைய எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாங்க. சமத்துவம், மதசார்பின்மை, ஜனநாயகம், அது கூடவே சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதையும் அவங்க அதில் சேர்த்துருக்காங்க. ஏன் சேர்த்துருக்காங்கிறது தெரியல. இதை யார் தொடங்குறாங்க அப்படின்னு கேட்டால் அபிஜித் திப்கே அப்படிங்கிறவர் தான். இந்த அபிஜித் சாதாரண ஒரு மனுஷர் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமெரிக்காவில் இப்போ மனிதர்களை ஒன்றிணைப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கான முதுகலை பட்டம் பெறுவதற்கான அந்த கோர்ஸை படிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷம் ஆம் ஆத்மி பார்ட்டி கூட அவர் வேலை செஞ்சார். ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில் போட்டி போடுறாங்க. அப்படி டெல்லியில் போட்டி போடும்போது பிஜேபி ஆம் ஆத்மிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்கும்போது மக்கள் மத்தியில் ஆம் ஆத்மி கட்சியை பற்றி பேச வைப்பதற்கும் பிஜேபியை மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் அடுத்ததாக அவங்கள எதிரியாக மாற்றுறதுக்கும் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த அபிஜித் அப்படிங்கிறவர் மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் அப்படிங்கிறத அவருடைய கையில் எடுத்தார். அப்படி எடுத்து அவர் போட்ட ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் அப்படிங்கிறது டெல்லி முழுவதுமாகவே பறந்தது. அதில் ரொம்ப பெரிய அளவில் வைரல் கண்டென்ட் எல்லாமே மாறிச்சு. அது ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைபையும் ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறதையும் குறிப்பிடத்தக்கது தான். அப்படிப்பட்ட அபிஜித் அப்படிங்கிறவர் தான் இந்த சிஜேபி அப்படிங்கிறத உருவாக்குறார். சிஜேபி உருவாக்குனது மட்டும் கிடையாது, நம்மளாம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கும்ல, நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் தராத அரசாங்கத்துக்கு எதிராக நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இயக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த அழைப்பு அப்படிங்கிறத கொடுக்கிறார். இந்த அழைப்பு கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே லட்சம், 10 லட்சம், 1 கோடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட 22 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறதுலாம் வராங்க. அதாவது 2.2 கோடி மனிதர்கள் திடுதுப்புனி போய் அந்த சிஜேபி அப்படிங்கிற அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஜாயின் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு சில நாட்களில் நடந்தது. எங்க உலகத்திலேயே ஒரு அரசியல் கட்சியாக பிஜேபியில் தான் 9 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க, 90 லட்சம். ஆனால் அதை எதிர்த்து நீங்கள் ஆட்சி செஞ்சது சரியில்லை, உங்களுடைய வேலைவாய்ப்பு உருவாக்கும் திறன் சரியில்லை, நீங்கள் நடத்தக்கூடிய எக்ஸாம் சரியில்லை, குறிப்பாக இந்த நீட் அப்படிங்கிறது ரத்தாச்சு பார்த்தீங்களா, கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, இதனால் நிறைய மாணவர்கள் மனதளவில் பாதிக்கப்படுகிறோம். ஸோ நம்முடைய எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படிங்கிறவரை நம்ம உடனடியாக நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே அவரை தூக்கிடுவோம், இந்த மாதிரியான வாக்குறுதிகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த சிஜேபி அப்படிங்கிறத ஒரு பார்ட்டியாகவே பாவித்து இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லாரும் ஃபாலோ பண்ண இது ரொம்ப டக்குன்னு வளர்ச்சி அடைகிறது. திடுதுப்புன்னு பார்த்தா அவங்களுடைய அந்த வெப்சைட் அப்படிங்கிறது முடக்கப்படுகிறது, அஃபிஷியலாக அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது முடக்கப்படுகிறது. இதை உருவாக்கின அந்த அபிஜித் அப்படிங்கிறவருடைய பர்சனல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அடுத்தபடியாக இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய இந்த சிஜேபி அப்படிங்கிற பார்ட்டியை அந்த அக்கௌண்ட்டை முடக்கிறதுக்கான வேலைகள் நடப்பதாக அபிஜித் அவர்கள் வந்து குற்றம் சுமத்துகிறார். இது எல்லாமே நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அடுத்ததாக சில அமைச்சர்கள் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சிஜேபி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, இதுக்கு பின்னணியில் முழுக்க பாகிஸ்தானியர்கள் தான் இருக்காங்க, இதில் நிறைய பேர் பாகிஸ்தான் ஹேண்ட்லர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டையும் சில நபர்கள் பேட்டியாகவும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சிஜேபி அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய 22 மில்லியன் அந்த ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறவங்க பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவங்க கிடையாது, அவங்க 90% இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அப்படின்னு சொல்லி அனலிட்டிக்ஸினுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அபிஜித் அப்படிங்கிறவர் ஷேர் பண்ணுறார். அந்த ஸ்க்ரீன்ஷாட் பொய் சொல்லுமான்னு கேட்டால் பொய் சொல்லாது. சோஷியல் மீடியா பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த அனாலிட்டிக்ஸில் ஜெண்டர் வைஸா, ஸ்டேட் வைஸா, லாங்குவேஜ் வைஸா, இல்லை நேஷ்னாலிட்டி வைஸா யார் எப்படின்னு பார்த்துட்ருக்காங்க, எந்த லொக்கேஷன் வந்து பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் நம்ம என்கேஜாக இருக்காங்க, இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் ரிப்போர்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்டில் இந்தியர்கள் எவ்வளோ பேர் இந்த சிஜேபியை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத எடுத்து அவர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக வெளியிடுகிறார். அதன் பிறகு சிஜேபி இன்னும் வளர்ச்சி அடையும், இப்போ யாராலையுமே சிஜேபியை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறத பற்றி பெருசாக எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ இந்த இடத்துல அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் நீட்டுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய நபர்கள், நிறைய பேர் அரசாங்கத்தில் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்குது, அதை சுட்டி காண்பிக்க முடியலை, ஸோ மோடி அவர்களுடைய அரசாங்கத்தை எதிர்த்து எங்களால் பேச முடியாது அப்படின்னு சொன்ன காலகட்டம்லாம் முடிஞ்சிருச்சு. இது அபிஜித் அவர்கள் இன்றைக்கி சொன்னார், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி நாங்கள் பேசுவோம், எங்களுக்கான ஒரு இயக்கம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி இந்த சிஜேபிக்கு லோகோ அப்படிங்கிறதெல்லாம் டிசைன் பண்ணுறாங்க. அந்த லோகோவில் காக்ரோச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக மாற்றப்படுகிறது. காக்ரோச்சை பொறுத்த வரைக்கும் சூரியகாந்த் அவர்கள் சொன்னது தான் இங்கே பிரச்சனையாக மாறிச்சு அப்படின்னு சொன்ன உடனே சூரியகாந்த் அவர்கள் என்ன செய்கிறாரு, இல்லை நான் எல்லா இளைஞர்களையும் சொல்லலை, படிக்கவே செய்யாமல் ஃபேக்கான டிகிரி இல்லாட்டி இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட்டெல்லாம் வச்சுக்கிட்டு மக்களையும் அரசாங்கத்தையும் ஏமாற்றக்கூடிய இளைஞர்களைத்தான் நான் காக்ரோச் அப்படின்னு சொன்னேனே தவிர எல்லா இளைஞர்களையும் வேலையில்லா பட்டதாரிகள் எல்லாரையுமே நான் ஒப்பிட்டு அதை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தைகள் வந்து அவர் பின்வாங்க ஆரம்பிக்கிறார். நீங்கள் என்னதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் எங்களை நீங்கள் தப்பாக பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோபமும், இந்த 5 வருடங்கள் 10 வருடங்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பிஜேபியினுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய அந்த மனநிலைமையும், அது இல்லாமல் அவர் ஆத்மி அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகளுடைய கொள்கைகளையும் சேர்த்து அபிஜித் அவர்கள் அதை நல்லா உட்கிரகித்தனாலையும், அமெரிக்கா உட்பட பல இடங்களில் அவர் படித்து வருவதால் வெளிநாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் சேர்ந்து தான் இந்த சிஜேபி அப்படிங்கிறது மறுபடியும் வளர்வதற்கான காரணமாக மாறுகிறது. இந்த அபிஜித் அப்படிங்கிறவர் 2020 2023 வரை ஆம் ஆத்மி கூட அப்படியே அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதுலேருந்து கிடைத்த அந்த அனுபவம் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த அனுபவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு இந்த சிஜேபி எப்படினாலும் அது ஒரு இயக்கமாக அவங்க மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ அவங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கணும்ல, அதில் சில கொள்கைகள் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே அவங்க அறிவிக்கிறாங்க. சிஜேபி ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அறிவிப்புகள். தலைமை நீதிபதிகளாக இருப்பவர்களுக்கு அவர்களது ஓய்வுக்கு பின்னர் ராஜ்யசபா சீட் வழங்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சூரியகாந்த் அவர்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியாக இருந்தாலுமே இது செய்கிறது தவறு. அதனாலேயே சில நீதிபதிகள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள், அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒரு எம்பி பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது நடக்காதுன்னு சொல்லி சிஜேபி சொல்கிறாங்க. அடுத்ததா கட்சி தாவலில் ஈடுபடும் எம்எல்ஏ எம்பிக்கள் 20 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது. ஏன்னா நிறைய இந்த ஜனநாயகத்தை ரொம்ப பெரிய அளவில் கேலிக்கூத்தா மாற்றுறது கட்சி தாவல் அப்படிங்கிறது தான். ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு இப்போ கூட இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய 3 பேர் அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஸோ மக்களாகிய நாம ஓட்டு போட்டிருக்கோம், திடுதிப்புன்னு பார்த்தா 20-25 நாள் கூட ஆகலை எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அவங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணி இப்போ பை எலெக்ஷன் அங்கே வரப்போகுது. எலெக்ஷன் இந்த 3 தொகுதிகளிலும் எலெக்ஷன் அப்படிங்கிறத நம்முடைய தேர்தல் கமிஷன் அப்படிங்கிறது வைக்க போகுது. ஸோ இதே மாதிரி கட்சி தாவலில் ஈடுபடக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கள் 20 வருஷத்துக்கு அவங்க என்ன செய்ய முடியாது, அரசியலில் போட்டியிட முடியாது அப்படின்னும். அடுத்ததா சட்டத்தை மீறி வாக்குகள் நீக்கப்பட்டால் தலைமை தேர்தல் ஆணையர் சட்டவிரோத செயல் தடுப்பு சட்டத்தில் UAPA இருக்குல்ல உப்பா, அதில் அவங்க அரெஸ்ட் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணைய அமைச்சர் அதுக்கே கை வைக்கிறாங்க. அம்பானி அதானி நிறுவனங்கள் நடத்தும் ஊடகங்களுக்கான உரிமம் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற அடுத்த ஒரு அறிவிப்பையும் கொடுக்குறாங்க. ஸோ இதை இப்போ சாதாரணமாக கடந்து போகக்கூடாது. இது ஒருவேளை அடுத்ததாக பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடலாம், பெரிய அளவில் இளைஞர்கள் இதுக்குள்ளே வந்துடலாம். அடுத்த எலெக்ஷனில் சிஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டி வந்துடலாம், அந்த பார்ட்டி பிஜேபிக்கு எதிராக நிற்கலாம் இப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இப்போ அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. அதனால தான் சிஜேபியை முடக்குவது, சிஜேபி பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்குப்பா, இந்த மாதிரி பல இஷ்யூ அப்படிங்கிறதையும் அதை முடக்குவதற்கான பல முயற்சிகளிலும் ஆளும் கட்சியான பிஜேபி ஈடுபட்டு வருவதாக சிஜேபியை சார்ந்தவங்க குற்றம் சுமத்துகிறார்கள். சரி, அப்ப இந்த காக்ரோச்சை அழிக்கவே முடியாதான்னு கேட்டா, சார் அணு ஆயுதத்திலிருந்தே தப்பிச்சிரும் காக்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தண்ணிக்குள்ள பெப்பரப்பேன் படுத்து கிடந்தாலுமே கொஞ்சம் நேரம் வர மூச்சை பிடிச்சு நான் உயிரோடி தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி இனம் தான் இந்த காக்ரோச்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட காக்ரோச், அந்த பெயர் வச்சிருக்கக்கூடிய இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பெரும் ஒரு சிம்ம சொப்பனமாக மாறி வருகிறது. அது இல்லாமல் நீட் அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுகிறது. நாங்களாம் என்ன படித்த முட்டாள்களா, எங்களை இவ்வளோ தொந்தரவு பண்ணி எங்களுடைய மனநிலைமையை பாதிக்க வச்சு நீட்டை நடத்தி அதை ரத்து பண்ணுறீங்க, உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லி அந்த நீட் எதிர்ப்பும் உள்ள வந்துடுது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ பல லட்சம் இளைஞர்கள் அவங்களுடைய அந்த கோபம், அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற அந்த விரக்தி, இவ்வளோ நாள் எங்களை நீங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற அந்த தொய்வு நிலை, இதுக்கு மேலே நம்ம தாங்காது, நம்ம கட்சி ஆம் ஆத்மியாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம்,
அவங்க ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, இல்லைப்பா இந்த அரசாங்கம் எங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள், சரியான வேலை வாய்ப்பை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின இந்த சிஜேபி அடுத்ததா என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்விதான். இப்போதைக்கு சிஜேபினா என்ன, அது எப்படி தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது, அவருடைய பின்புலம் என்ன, இதுக்கு பின்னாடி நிறைய கான்ஸ்பிரசி தியரி அப்படிங்கிறதுலாம் வளம் வந்து கொண்டிருக்கிறது. இல்லை இதுக்கு பின்னாடி சோரோஸ் ஃபவுண்டேஷன் இருக்குது, இதுக்கு பின்னாடி சில முக்கியமான நபர்கள் நம்முடைய இந்திய அரசியலில் பெரும் மாற்றத்தை விளைவிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது உறுதி செய்யப்படும் போது அதற்கான தகவல் என்ன அப்படிங்கிறத நம்ம தமிழ் பட்சத்தில் பார்த்துலாம். அதுவரையிலும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது இப்போ ஆளக்கூடிய பிஜேபி, அதை சார்ந்து இருக்கக்கூடிய கொள்கைகள், அவங்களுக்கு எதிரான உண்மையான விமர்சனங்கள் அப்படிங்கிறத நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. அவங்களுக்கான கஷ்டம், அன்எம்ப்ளாய்மெண்ட், நீட், இந்த மாதிரியான விஷயங்கள், அதில் ஏற்படக்கூடிய குளறுபடிகள், இதை வைத்து மீம்ஸ், ட்ரோல்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. அது அரசியலில் பெரும் புயலாக மாறி வருகிறது. அந்த புயல் எப்படி வீசப்போகிறது, எந்த திசையை நோக்கி பயணத்தை மேற்கொள்ள போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி வர சாட்டர்டே சண்டே லைவ் கிளவுட் ட்ரைனிங் ஒர்க் ஷாப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.